Hello, friends, and welcome to this Peace and Joy program. And I hope you're enjoying this Celebrate Yogananda event and having a good time. ஸோ உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் நம்புகிறோம் நீங்கள் நல்லா ஒரு மகிழ்ச்சியோட இந்த ப்ரோக்ராம்லாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நம்புகிறோம். நம்ம ஆரம்பிக்கலாமா? So let's start. So we are going to learn some techniques which will give you peace and joy. So we are going to learn some breathing techniques which will fill you with peace and joy. And the breath is a very powerful tool for giving us peace. And we don't realize that because we are breathing all the time. But then the breath is a very powerful tool that can fill us with peace and joy. And நம்ம வந்து இப்போ வந்து எப்படி நம்ம மகிழ்ச்சி ஒரு சந்தோஷமோட நம்ம வந்து வாழ்க்கையை நடத்தலான்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மூச்சை நம்ம வந்து பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து சந்தோஷம் அடையலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் த டெக்னிக் கால் த யோகிக் பிரெத், which is also called diaphragmatic breathing. ஸோ நம்ம வந்து இப்போது ஒரு டெக்னிக் கற்றுக்க போகிறோம். அது பேர் வந்து யோகிக் பிரெத். அந்த யோகிக் பிரெத் வந்து இங்கே ஒரு எலும்பு இருக்கும் இல்லையா, ஒரு அந்த டயஃப்ராம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆழமாக நம்ம மூச்சு எடுக்க போகிறோம். நம்ம எப்பவுமே வந்து ரொம்ப ஆழமாக மூச்சு எடுக்கிறது இல்லை இல்லையா. ஆனால் நம்ம நல்ல ஆழமாக மூச்சு எடுத்தால் நம்ம வந்து சந்தோஷம் அடையலாம். ஸோ நம்ம அந்த யோகிக் பிரெத் டெக்னிக் இப்போ பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் நவ் டூ த யோகிக் பிரெத். ஸோ ஹியர் bring your hands close to your body like this, and we are going to inhale very deeply so that the stomach comes out. So breathe in and just fill yourself with air. ஸோ நம்ம வந்து ஆழமாக மூச்சு எடுக்க போகிறோம். நம்ம உள்ளங்கை வந்து உள்நோக்கி பார்த்த மாதிரி இப்படி உடம்புக்கு பக்கத்தில் இப்படி கொண்டு வர்றோம் நம்ம. ஸோ நம்ம வந்து ஆழமாக மூச்சு எடுக்க போகிறோம். வயிறு வெளியே வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மூச்சு எடுக்க போகிறோம். ஸோ கீப் இன்ஹேலிங், and as you keep inhaling, let the belly expand, let the ribs open, and let the chest expand, and fill yourself with air, and imagine that you're also filling yourself with joy and good health and vitality and courage. ஸோ நீங்கள் உள்மூச்சு எடுக்கும்போது வயிறு வெளியே வருது, உங்களோட விழா எலும்பு வந்து திறக்குது, நெஞ்சு வந்து மேல் நோக்கி வருது. ஸோ நீங்கள் மூச்சு எடுத்துகிட்டே இருங்க. ஸோ கீப் இன்ஹேலிங், and as you keep breathing in, bring your hands up and spread them wide looking up. ஸோ நீங்கள் கையை வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க, இப்படி விரிக்கிறீங்க கையை, மேல் நோக்கி பாருங்கள். ஸோ ஃபீல் யுவர் செல்ஃப் ஃபில்லிங் வித் த கரேஜ், வைட்டாலிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை, சக்தி, வலிமை எல்லாம் வர்ற மாதிரி நினைங்க. சுவாமிஜி சொல்லியிருக்காரு, எப்பவுமே நம்ம மேல் நோக்கி பார்த்தாலே நம்மளுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மந்தமான ஒரு எண்ணம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் ஸ்டே ஹியர் and then slowly start exhaling, and as you exhale, breathe out, let the chest come back to normal, the ribs closing and the stomach going right in, நெஞ்சு விழா எலும்பு வயிறு எல்லாமே உள்நோக்கி போகுது. ஸோ கீப் எக்ஸேலிங், வெளிமூச்சு விடுங்க. கீப் எக்ஸேலிங் and come down and relax your body and let the hands hang loose. ஸோ உடம்பை தளர்த்திக்கோங்க. வெளிமூச்சு விடும்போது கவலை, நம்மளுக்கு கஷ்டம் எல்லாமே போகிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஹியர் and let's do one more round of the yogic breath. Let's keep inhaling. உள்மூச்சு எடுத்துக்கோங்க. Expand the stomach, the ribs
and the chest. ஸோ வயிறு, விளாம்பு, நெஞ்சு எல்லாமே வெளியே எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. Bring the arms up and sweep them wide open, filling yourself with joy and peace. உங்களுக்குள்ள புத்துணர்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி வர்ற மாதிரி யோசிங்க. Just stay here for a moment and then slowly exhale, வெளிமூச்சு விடுங்க. And let the chest and ribs and stomach go in. நெஞ்சி, விளாம்பு, வயிறு எல்லாமே உள்நோக்கி எடுத்துட்டு போங்க. And just come down and relax here. Let's inhale again and roll the shoulder blades and just stand straight. ஸோ நம்ம கண்ணை மேல் நோக்கி கொண்டு போனாலே நம்மளுக்கு நம்ம ஏதாவது ஒரு கவலையில் இருந்தால் அந்த கவலையிலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வரோம். ஸோ எப்பயுமே புருவத்துக்கு மத்தியில் உங்கள் கவனத்தை கொண்டு வாங்க. ஸோ ட்ரை டு கீப் யுவர் ஐஸ் அட் த பாயிண்ட் பிட்வீன் த ஐப்ரோஸ். அண்ட் லெட்ஸ் நவ் டூ சம்திங் கால்ட் த பிரெத் ஆஃப் ஜாய். ஸோ இன்னொரு பயிற்சி பண்ண போகிறோம். எல்லாமே மூச்சு சம்பந்தமான பயிற்சி தான். இது எல்லாமே நம்மளுக்கு அமைதி, சந்தோஷம் கொடுக்கறதுக்கு இந்த பயிற்சிலாம் பண்ண போகிறோம். ஸோ த பிரெத் ஆஃப் ஜாய் இஸ் we are basically going to breathe. We are going to start from the feet, and then as we breathe in, we are going to start the breath from the feet. And let's start with peace first. ஸோ நம்ம அமைதி வச்சு ஆரம்பிக்கலாம். நம்ம உள்மூச்சு எடுக்க போகிறோம். கால் பாதத்துலேருந்து ஆரம்பிங்க. ஸோ அப்படியே உள்மூச்சு எடுக்கிறோம். ஸோ லெட்ஸ் டூ தேட். ஸோ ஸ்டார்ட் இன்ஹேலிங், க்ளோஸ் யோர் ஐஸ் and start breathing in from the feet. உங்களோட கால் பாதத்துலேருந்து ஆரம்பிங்க. ஸோ just keep breathing in. உள்மூச்சு எடுங்க. உங்கள் உடம்பு ஃபுல்லாக அமைதி வர்ற மாதிரி உணருங்க. ஸோ start feeling peace filling your body from the feet upward and gradually move up to your calves, முழங்கால் திசைகள், உங்கள் தொடை, இடுப்பு அப்படியே மேல் நோக்கி எடுத்துகிட்டு வாங்க உங்கள் மூச்சை. அப்படியே உடம்பு ஃபுல்லாக முழுமையாக உங்களுக்கு அமைதி வர்ற மாதிரி நினச்சிக்கோங்க. உங்கள் வயிறு, நெஞ்சு அப்படியே மேல் நோக்கி எடுத்துகிட்டு போங்க மூச்சை. அப்படியே மூச்சை எடுத்துகிட்டு வந்து புருவத்துக்கு மத்தியில் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ஜஸ்ட் கீப் யுவர் பிரெத் கம்மிங் இன் as you inhale, filling yourself with peace, and bring the breath to the spiritual eye. And hold your breath here and feel your entire body filling with peace. ஸோ உடம்பு முழுமையாக ஒரு அமைதி வர்ற மாதிரி நினச்சிக்கோங்க. மூச்சை இங்கே பிடிச்சிக்கோங்க புருவத்துக்கு மத்தியில். Just hold your breath here and then slowly start exhaling. And as you exhale, again feel that peace flooding your entire body. ஸோ உடம்பு முழுமையாக ஒரு அமைதி வர்ற மாதிரி மூச்சை இப்போ வெளி மூச்சு எடுங்க. மூச்சு அப்படியே கீழ் நோக்கி எடுத்துகிட்டு போங்க. And take it all the way back to your feet. And now exhale forcefully and feel all tensions leaving you and going. பதட்டம் எல்லாமே நம்மகிட்டருந்து போகிற மாதிரி நினச்சிக்கோங்க வெளிமூச்சு எடுக்கும்போது. இப்போ நம்ம திரும்ப ஆரம்பிக்கலாம். இப்போ பாதத்துலேருந்து ஆரம்பிங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் ஃபீட் அண்ட் ஸ்டார்ட் ஃபில்லிங் யுவர் செல்ஃப் வித் ஜாய் அண்ட் கோ அப்வர்ட். இப்போ நம்ம மகிழ்ச்சியோட ஆரம்பிக்கிறோம். உள்மூச்சு எடுக்கிறோம். கால் பாதத்துலேருந்து ஆரம்பிங்க. அப்படியே மூச்சை மேல் நோக்கி எடுத்துகிட்டு போங்க. உங்கள் முழங்கால் திசைகள், தொடை, இடுப்பு, வயிறு, நெஞ்சி அப்படி மேல் நோக்கி எடுத்துகிட்டு வாங்க. Just fill your body with joy. Just bring it all the way up to your spiritual eye. The point between the eyebrows, புருவத்துக்கு மத்தியில் கவனம் எடுத்துகிட்டு வாங்க.
So see yourself filling with joy. So உடம்பு முழுமையாக ஒரு மகிழ்ச்சி உணருங்க நீங்கள். And just hold your breath here, feeling that joy filling your body. And just hold your breath there. And now slowly exhale. வெளிமூச்சு எடுங்க. அப்படியே உடம்பு முழுமையாக மகிழ்ச்சி உணருங்க. Take your breath all the way back, down to your feet. கால் பாதம் வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க. இப்போ ஒரு வெளிமூச்சு எடுக்கலாம். And feel all the sadness leaving you and going. நம்மளுக்கு துன்பம் கஷ்டம் எல்லாம் நம்ம விட்டு விலகி போகிற மாதிரி நினைங்க. Now let's fill our body with light, starting from your feet. Start filling your body with light. ஒரு வெளிச்சம் ஒளி கால் பாதத்துலேருந்து உள்மூச்சு எடுக்கும்போது அப்படி முழுமையாக உடம்பு முழுமையாக அது வர மாதிரி உணருங்க. கீழேருந்து ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு முழுமையாக அந்த வெளிச்சம் அந்த ஒளி கொண்டு வாங்க. Bring that light, filling your entire body, filling the entire body with light. Bring it up to the point between the eyebrows. And just hold your breath here. மூச்சை இங்கே பிடிங்க. உடம்பு முழுமையாக அந்த ஒளி அந்த வெளிச்சம் உணருங்க. And then slowly exhale. வெளிமூச்சு விடுங்க. அந்த மூச்சை திரும்ப கீழ் நோக்கி எடுத்துகிட்டு போங்க. உடம்பு முழுமையாக அந்த வெளிச்சம் அந்த ஒளி உணருங்க. Fill your body with light, with divine light. And take the breath all the way to the feet. And now forcefully exhale. And feel all darkness leaving you. ஏதாவது ஒரு இருட்டான ஒரு உணர்வு எல்லாமே உடம்பு விட்டு வெளியே போகிற மாதிரி நினச்சிக்கோங்க. So try to practice this breath of joy. Fill your body with peace, with joy, with light. And immediately you can come out of any kind of negative feeling this way. So இது நீங்கள் இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு மன அமைதி, ஒரு நல்ல ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இன்னொரு பயிற்சி பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு உட்காந்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு சேர் எடுத்துகிட்டு வரேன். ஸோ லெட் மீ பிரிங் அ சேர் நவ். லெட்ஸ் டூ சம் எக்ஸசைசஸ் சிட்டிங் டவுன். So let's do some breathing exercises, and we are going to do something called even count breathing. So இது ஒரு மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம எண்ணி நம்ம மூச்சு எடுக்க போகிறோம். So we are going to inhale to a count of 8, and then we'll hold our breath to a count of 8, and then we'll exhale to a count of 8. And you can modify this. You can, if you feel 8 is too much, you can go down to 6. If you feel you can do more, then you can breathe till 10 or even 12 counts. You can even count up to 20, like Yogananda ji recommended 20, 20, 20. So just do whatever is comfortable for you. And so let's start inhaling. So நம்ம எண்ணிக்கை பண்ண போகிறோம். நம்ம உள்மூச்சு எடுக்கும்போது 8 வரைக்கும் எண்ண போகிறோம். அப்புறம் மூச்சை பிடிச்சிக்க போகிறோம் 8க்கு. அப்புறம் திரும்ப வெளிமூச்சு விட போகிறோம். நீங்கள் இதே இது மாற்றிக்கலாம். 6 பண்ணலாம், இல்லாட்டி 10 பண்ணலாம், 12 பண்ணலாம். யோகானந்தாஜி 20 வரைக்கும் சொல்லியிருக்காரு பண்ணலாம் அப்படின்ட்டு. இதனால நல்லா நம்மளுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் நம்மளுக்கு. So this even count breathing can really calm your emotions, and you will feel immediately you'll feel like the restlessness has gone away and you're feeling very calm and relaxed. Okay, so let's do that. So நம்ம உள்மூச்சு எடுக்கலாம். ஸோ நான் உங்களுக்காக எண்ணுறேன்.
So let's inhale to a count of 8. Hold your breath, மூச்சு பிடிச்சுக்கோங்க. And let's exhale now. வெளி மூச்சு. உள் மூச்சு. Let's inhale again. Hold your breath. Exhale, வெளி மூச்சு. Once more, inhale. Hold. And exhale. Okay, so this is also a wonderful technique to calm and relax yourself. And now let's learn something called a double breath. Okay, so we are going to inhale and tense the whole body, and we are going to exhale. So generally we do a double inhale. So we will one short and one long inhale, and then one short and long exhale. So when we inhale, we tense, and when we exhale, we relax the body. So நம்ம இப்போ ஒரு ரெட்டை மூச்சு பயிற்சி கற்றுக்க போகிறோம். ஸோ இது எப்படின்னா, நீங்கள் வந்து ரெட்டை உள்மூச்சு எடுக்க போகிறீங்க. ரெட்டை உள்மூச்சு எடுக்கும்போது உடம்பை நம்ம இறுக்கிக்க போகிறோம். அப்புறம் ரெட்டை வெளிமூச்சு விடும்போது நம்ம உடம்பை வந்து தளர்த்திக்க போகிறோம், தளர விட போகிறோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல எங்கேயாவது ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்குது, ஒரு இறுக்கம் இருக்குன்னா அது வந்து ரிலாக்ஸ் ஆயிரும், தளர்த்துரும். ஸோ திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் டெக்னிக் டு ரிலாக்ஸ் த ஹோல் பாடி. அண்ட் இன் ஃபேக்ட் during these COVID times, in case you have a pulse oximeter at home, you can check your oxygen level after doing this, and you'll immediately find that the oxygen levels have gone up. And so it's a great technique to also oxygenate yourself, because the double breath really brings in more oxygen into the body than just a simple breath. ஸோ இந்த ரெட்டை மூச்சினால் நம்மளுக்கு வந்து உடம்புல நல்லா ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆக்சிமீட்டர் வீட்டில் இருந்தால் நீங்கள் அதை வச்சு செக் பண்ணலாம். எப்பயுமே இந்த ரெட்டை உள்மூச்சு வெளிமூச்சு பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்சிஜன் லெவல் வந்து கூடியிருக்கும். ஸோ அது தேவை தானே இந்த கோவிட் டைமில். So let's do that. So let's do a double inhale like this. And as we do that, we'll tense the whole body, and then we'll do a double exhale. So I forgot to say that. So the double exhale is through the mouth. So ரெட்டை வெளி மூச்சு நம்ம வாய் வழியே நம்ம விட போகிறோம். So let's do everything together now. Okay. ஸோ நம்ம திரும்ப பண்ணலாம். ஸோ ரெட்டை உள்மூச்சு, உடம்பு இறுக்கிக்கோங்க. Hold that tension, and now we are going to double exhale and relax. So let's do that again. Okay, so this is a wonderful technique. Again, using your breath. And remember that the breath and the mind are connected. So when we are able to control the breathing, we are also able to control the mind. Okay, so நம்ம வந்து மூச்சுக்கும் நம்ம மனநிலைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. நம்ம மூச்சை கட்டுப்படுத்தும் போது, உணரும் போது நம்ம மனசும் தானாக நம்ம கட்டுப்பாடில் வரும், ஒரு அமைதி வரும். சரியா? Okay, so let's now do a few more exercises before we close the session. So these again are very nice exercises to relax the body, and the more relaxed you feel, the more joyful you feel as well. So let's do that.
And let me just take the chair back because so now we are going to do a technique which is similar to the technique we just learned, but it also has a body movement or an exercise. Okay, so you can keep your hands. So நீங்கள் வந்து இப்போ நம்ம படித்தோம் இல்லையா ஒரு மூச்சு பயிற்சி, அதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸோடு சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ கீப் யோர் ஹேண்ட்ஸ் டு த சைட். ஸோ கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரெட்டை வெளி மூச்சு விடும்போது உடம்பை தளர்த்திக்க போகிறோம். So relax the body and you can bend the legs a little like this. So you can bend the legs here. So let's do that. So I'm going to bring the hands together like this. So நம்ம உள்ளங்கையை வந்து ஒன்றா அப்படி எடுத்துகிட்டு வர போகிறோம். So let's do that. Now we are going to tense the whole body and we are going to do a double inhale. Again. So we are going to do a double exhale and relax forward. So நம்ம ரெட்டை வெளி மூச்சோட உடம்பை தளர்த்திக்க போகிறோம். காலை வந்து கொஞ்சம் முட்டியில் வந்து மடக்கிக்க போகிறோம். கையை ரெண்டும் ஒன்றா கொண்டு வர போகிறோம். இப்போ நம்ம உடம்பு முழுமையாக நம்ம இறுக்கிக்க போகிறோம். ரெட்டை உள்மூச்சு எடுக்க போகிறோம். உடம்பை நிமித்த போகிறோம். So let's do all these together. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னா நம்ம உடம்பு இறுக்கி தளர்த்தும் போது நம்மளுக்கு வந்து பிராணசக்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து நம்ம உடம்பு உள்ளே வரும். அதனால் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி எல்லாமே கொடுக்கும். ஸோ when we do this double inhale, tense and relax with the body movement, it brings in prana shakti into the body. Prana shakti is nothing but the life force. So it brings that into the body and you feel very energetic as well. So நம்மளுக்கு ஒரு உற்சாகம், ஒரு வலிமை கொடுக்கும் இந்த எக்ஸசைஸ். இன்னும் ஒரு வாட்டி பண்ணிடலாம். Okay, great. So now we are going to learn something called the superconscious living exercises. ஸோ நம்ம இப்போ ஒரு 6 எக்ஸசைஸ் கற்றுக்க போகிறோம். அது பேர் வந்து சூப்பர் கான்ஷியஸ் லிவிங் எக்ஸசைஸ் என்று சொல்லலாம். சூப்பர் கான்ஷியஸ் லிவிங்னா நம்மளை வந்து ஒரு நம்ம மனநிலையை வந்து கொஞ்சம் மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகிற எக்ஸசைஸ். ஸோ இது எல்லா எக்ஸசைஸுக்கும் உறுதிமொழிகள் வரும். ஸோ ஈச் ஆஃப் தீஸ் எக்ஸசைசஸ் கம் வித் very powerful affirmations, and when you say the affirmations they really help in not only your changing your body, making your body feel great, but also the mind, okay, to fill yourself with peace and joy. So let's start. So நம்ம ஆரம்பிக்கலாம். So முதல் எக்ஸசைஸ் எப்படின்னா நம்ம நடக்க போகிறோம். So the first exercise involves you walking, so you can do that with me. So just lift your legs up, like, really lift the legs up like this, okay? And swing your arms and you're going to say, I'm awake and ready. I'm awake and ready. Awake and ready தமிழில் சொல்லணுன்னா, நான் வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கேன், நான் வந்து அப்படியே நல்லா ஒரு முழிச்சு இருக்கிறேன், நல்லா ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். I'm awake and ready. I'm awake and ready. I'm awake and ready. I'm awake and ready. And the next one, it's like this. I'm positive, energetic, enthusiastic. So I'm positive, energetic, enthusiastic. ஸோ பாசிட்டிவ், எனர்ஜெட்டிக், என்தூசியாஸ்டிக் சொல்ல போனால் நான் வந்து நேர்மாறாக இருக்கிறேன், நான் வந்து புத்துணர்ச்சியோடு இருக்கிறேன், நான் வந்து ஒரு வலிமையாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறது தான். ஸோ எல்லாமே சிம்பிள் வேர்ட்ஸ் தான். ஸோ நான் இங்கிலீஷில் பண்ணுறேன், நீங்கள் தமிழில் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஐ எம் பாசிட்டிவ், எனர்ஜெட்டிக்,
enthusiastic. I'm positive, energetic, enthusiastic. I'm positive, energetic, enthusiastic. The next one, take your hands in fists and just tap your arms. So கையை வந்து இது மாதிரி தட்டுறோம். I'm master of my body. I'm master of myself. I'm master of my body. I'm master of myself. என்ன சொல்கிறோன்னா, நான் வந்து என்னோட உடம்போட தலைவன், நான் தலைவன் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதில் ஐ எம் மாஸ்டர் ஆஃப் மை பாடி, ஐ எம் மாஸ்டர் ஆஃப் மை செல்ஃப், ஐ எம் மாஸ்டர் ஆஃப் மை பாடி, ஐ எம் மாஸ்டர் ஆஃப் மை செல்ஃப். Next one involves just take your palms and just rub your body. Awake, rejoice my body cells. Awake, awake, rejoice my body cells. Awake. நம்ம இந்த எக்ஸசைஸில் என்ன உறுதிமொழி சொல்கிறோன்னா, விழித்திருங்கள், நம்மளோட உடம்புல இருக்கிற செல்ஸை விழித்திருங்கள், சந்தோஷப்படுங்கள், மகிழ்ச்சி படுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். So awake, rejoice my body cells. Awake, awake, rejoice my body cells. Awake. And then the next one, just use your hands to tap your skull. Be glad, my brain. Be wise and strong. நம்ம மூளைட்ட சொல்கிறோம், நீ சந்தோஷமாக இரு, நீ வந்து அறிவோடு இரு, நீ வந்து நல்லா ஒரு பலனோட இரு அப்படின்னு சொல்கிறோம், திடமோட இரு அப்படின்னு சொல்கிறோம். Be glad, my brain. Be wise and strong. Be glad, my brain. Be wise and strong. And the last one, so just rub your scalp like this, massage the scalp. So நீங்கள் தலையை வந்து இதை மாதிரி தடவுங்க, நல்லா அப்படி கொஞ்சம் வேகமாக தடவுங்க. The affirmation for this one is, awake my sleeping children. Awake, awake my sleeping children. Awake. ஸோ என்ன சொல்கிறோம்னா, விழித்திருங்கள் குழந்தைங்களா, விழித்திருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தூங்கிட்டு இருக்க குழந்தைங்கள எழுப்பி விடுற மாதிரி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். Awake my sleeping children, awake. So doesn't that feel great? ஸோ இந்த 6 எக்ஸசைஸ் நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் ஒரு மனம் கொஞ்சம் கவலையாக இருக்குது, மந்தமாக இருக்குன்னா உடனே நீங்கள் இந்த 6 எக்ஸசைஸும் பண்ணலாம். ஸோ whenever you're feeling a little depressed or low, you can just do these 6 exercises and fill yourself with peace and joy. So I hope you enjoyed the session and do continue be for the program. The program is till 6 o'clock. So I hope you enjoy the rest of the programs as well. So இன்னும் நிறையா நிகழ்ச்சி இருக்குது இன்றைக்கி, அதனால் இருந்து எல்லாமே ஒரு என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது உங்களுக்கு. ஸோ நன்றி, நீங்கள் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.